எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹை செய்தி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எறியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செல்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றாள். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும்.
இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது, ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி ஆரேசியோர்டம் during ஆராய்ச்சிரிசரஸ் இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ராக்ஸி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான பெரியதா இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது?
இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை! கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். ஏய், வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண என்னால் என் புதிய வீட்ல என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஹூரே! இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏய், தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன, ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள், இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன, உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம். இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம். அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு. ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன் எனது.
எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம், அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள் அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும், நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற. சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம் ஆம் ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ இல்ல, அது ஒரு பேய். ஏய், அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ், எனது பிடித்த சுவை. ஏய் பேயே, இவை எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஏய் மிஸ்டர் பேய், இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. ஏய், அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். ஊரே, எல்லாம் சரியாக நடந்தது. எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமெத் நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம், சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ அருமை, அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை.
சார் நான் வெறுப்பு காகிதம் கத்தரிக்கோல் எடுத்து வித்தியாசமாக சென்றிருக்கேன் சோங்கரை ஒட்ட பார்க்கிறேன் ஓ ஆம் இக்கினாஃபடி தான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன் அப்படியே இங்க Mouth center. Ho, it's 10 mouth barrico. My band will see it is 7 the media hertz. I'm going it wherever. The murderen. I'm very there evolved for severance from 6 to different sir. Udless Glyphenton, one hamayam, I get a come. Oh, hot room, our boss, her come. Oh, gonna go to spy on make one nice. நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும் சரி கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது அத பாருங்க வாவ் ஓ வாவ் காத்திருங்கள் அந்த சத்தம் என்ன என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும் எவ்வளவு அழகா இருக்குது ஓ ஓ இல்ல இது வலிக்குது ஆஃப்கா நான் சுத்தியலால் என்னை அடித்துக் கொண்டேன் மிகவும் வலிக்குது நான் என்ன செய்ய வேண்டும் மிகவும் வேடிக்கையான விஷயம் மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான் அடுத்தது என்ன செய்யலாம் ஓ எனக்கு கிடைச்சு விட்டது என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம் முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும் சாப்பிட்சி சால்ஸ் ஒரு சிப்பு வேலியின் அமேகம் சார் என் மாடியில் பார்பிக்யூ பண்ணலாம் பார்க்கர்ஸ் படியில் வரப்பாம் என்ன சுவையான மனம் இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு மற்றும் வாவ் இது என்ன மனம் வாவ் டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார் எனக்கு மிகவும் பசிக்கிறது நான் என்ன சாப்பிடலாம் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன் அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது அத முயற்சி செய்யலாம் வாவ் அந்த மிருதுவான பொருளை பாருங்க இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன் முழு படத்துக்கு இதுவே தேவை இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம் வாவ் ஏ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அருமை ஜெஸ் உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் டிபனி என்ன செய்தார் பார்ப்போம் ஓ அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள் அது பிரம்ஃபைப்பற்றலான தீர்வு அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள் நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம் இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம் என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது சரி இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம் அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும் ஓ வாவ் அழகாக இருக்கிறது இன்னும் என்ன ஓ நான் சில புகைப்படங்களை எடுப்பேன் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் அற்புதம் இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம் நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன் அப்படியே அற்புதம் என்னை விட அழகாக யார் இருக்க முடியும் ஏ எனக்கு இது பிடிக்கும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம் ஓ அந்த கொம்பை பாருங்கள் இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும் இப்போது சில மஞ்சள் காதுகள் ஓ என்ன அழகு அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன் அட அத பாருங்கள் எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு
அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன ரீட் பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஆம். எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். அந்த சத்தம் என்ன? இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாட போவதில்லை. என்ன ஒரு கேக்! இது உங்களுக்காக பெண்களே. யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். சாக்லேட் தான் சிறந்தது. ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, இதை செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். நீங்க தொந்தீர வச்சு பூரி, வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி. அருமையாக இருக்கிறது. இங்கே வா பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். அருமை. காகிதம் கத்தி. நான் வென்று விட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். இல்ல, பெண்களே முடிக்கவும். இல்லை, என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. எனி புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். என்ன ஒரு கனவு. வெற்றியாளர் எனி அற்புதம். நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னோட எது செல்லவே. நன்றி.
பறக்கலாம் நண்பா. இங்கே இல்லை. ஓ மனிதா. ஓ ஐயா. அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே முடிச்சுவிட்டேன். என்னுடைய என்ன என் கமெலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா என்ன பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிந்தது. சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போறாய்? இப்போ போகலாம். ஓ ஒரு நிமிஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? ஓ இல்ல. ஓ இல்ல. இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்று விட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று. ஒரு உடையை வரை தொடங்குங்கள். வாருங்கள். வாவ், என்ன ஒரு அதிசயம். ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு. மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை அது அருமை. புதன்கிழமை வென்று விட்டது. என்ன? ஓ, இல்லை இல்லை செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? ஓமா, நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு கதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன். பின்னர் அதை வரையெடுப்பேன். ராஜம் சிறந்தது. அதுவா? Anahorala, நேர்ந்த பொருட்பையின் சின்ன இறைவன் சில கருத்து. Salvidiயை துரிசி ஆண்டு கொண்டிங்கோ. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கும் ஒரு பீட்சா துண்டு இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. நீங்கள் எங்களை வெல்ல முடியாது. நாங்கள் வெல்ல முடியாதவங்க. ஆமா, அப்படியா? நாங்கள் உங்களை பயப்படவில்லை. அவர்கள் சமையலறையில் அப்படித்தான் நடந்து கொள்ள மாட்டார்கள். போராட்டத்தை நிறுத்துங்கள். சமையல் போராட்டத்துடன் போராடுவது நல்லது.
சிறந்த கேக் யார் செய்வார்கள்? உங்களிடம் 5 நிமிடங்கள் உள்ளன. அருமை, எங்களுக்கு கேக்குகள் பிடிக்கும். இங்கே கேக்குகள் உள்ளன மற்றும் இங்கே கிரீம் டெட் அடுக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக வையுங்கள். அதை கிரீமுடன் பூசுங்கள். அதுதான். அடுத்ததை செய்யலாம். அடுத்ததை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் மட்டுமே மீதமுள்ளது. சூப்பர், அற்புதம். என்ன? ஆமா, நாங்கள் அதை செய்யலாம். பாருங்கள், இப்போது நாங்கள் கை கொண்டு கேக்கை பூசலாம். இது மிகவும் வசதியாக இருக்கிறது. நீ சரிதான். ஓ சாக், நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள். பாருங்கள், இப்போது சமமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் கிரீமுடன் போராடலாம். உணவுடன் சண்டையிட முடியாது. கிரீம் ருசியாக இருக்கிறது. அருமையான வேலை நண்பர்களே. கிரீம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி தான் வந்துள்ளது. ஹூரே! சமையல்காரர் எங்களை பாராட்டுகிறார். அவர் போய்விட்டார். சில சாக்லேட்களை சேர்ப்போம். அவை எந்த கேக்கையும் ருசியாகவும் அழகாகவும் மாற்றும். மேலும் அதை பக்கங்களிலும் சேர்ப்போம். இப்போது மேலே சில ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்க்கலாம். அவை கேக்கை மிகவும் பிரகாசமாக்கும். சரி குவென்டின். ஆம், நீ சரிதான் சாக். அற்புதம். சரி, எங்கள் கேக் சீராக இருக்கிறது. ஏய் பசங்களா, முட்டாள்தனமாக இருக்காதீங்கள். நிறுத்துங்கள். இப்போது இந்த குக்கீகளால் நமது கேக்கை அலங்கரிப்போம். அவற்றை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. இந்த கேக்கை உங்களை நோக்கி சுடுவேன். ஏன்? வாங்க சிரிங்க. என்ன நம்புங்க. சிறப்பு. பாருங்கள், நமக்கு சிரிப்புகள் கிடைத்துட்டது. இப்போது கேக்கில் மேலும் எமோஜிகளை உருவாக்கலாம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அது அசல் அல்லவா? உன்னுடைய இன்னொரு புகைப்படத்தை எடுக்கிறேன். வாங்க, இன்னும் உணர்ச்சிகள், அதிக உணர்ச்சிகள், அதிக எமோஜிகள். எமோஜி கேக் கிடைத்து விட்டது. இது அற்புதமாக இல்லையா? ஆம், அதை பாருங்கள் பையர்களே. அடட்டா, அது வெறும் பரிதாபம். எங்க கேக்கை பாருங்கள். ஸ்பைடர்மேன் கிழிந்த கேக்கை காப்பாற்றி உலகத்தை காப்பாற்றுகிறார். அது குளிர்ச்சியா இல்ல? அதை பாருங்கள் பெண்களே. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் கேக்குகளையும் மதிப்பீடு செய்ய நான் தயாராக இருக்கிறேன். முதலில் யார்? பெண்களுடன் தொடங்கலாம். எமோஜிகளுடன் சிறந்த யோசனை. சரி, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீல வெல்வெட் நிரப்பு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நன்றாக செய்தீர்கள். கேக் மிகவும் மென்மையாக உள்ளது. எனக்கு பிடிச்சது. மற்றவர்களாகிய ஆண்கள் பற்றி என்ன? ஸ்பைடர்மேன் உடன் இருப்பது கவர்ச்சியாகவும் சுவையாகவும் தெரிகிறது. சரி, நம் முயற்சிப்போம். மிகவும் நல்லது. நன்றாக செய்தீர்கள் நண்பர்களே. பக்கங்களில் இருந்து சாக்லேட்டுகள். ஆம், அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நல்ல வேலை, பாராட்டுக்கள். முதல் பரிசு உங்களுக்கே. ஹூரே! இரண்டாவது, பனியாக புரிட்டோ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளன. நேரம் போகிறது. சிறப்பு. இதை செய்யலாம். வாங்க, கொஞ்சம் வலிமையா. அதுதான், நல்லா செய்தீங்க. நீங்க மாவை துடைக்கிறப்போ நான் நிறங்களை கிண்ணங்களில் வைக்கிறேன். நம்ம மாவை வண்ணமயமாக்க அப்படியே வெவ்வேறு நிறங்களை வெவ்வேறு கிண்ணங்களில் சேர்க்கிறோம். நல்லா செய்தீங்க. இப்போ அதை மாவால் நிரப்புவோம். அருமை. பாத்திரத்தை இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இதோ. மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்கள், அது ஒட்டாமல் இருக்க. இப்போது டோர்டில்லா மாவை சேர்ப்போம். அற்புதம். ஆஹா, அருமையாக மணக்கிறது. அதை திருப்பி விடுவோம். தட்டில். அற்புதம். இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். ஹாய் நண்பர்களே. சரி, இப்போது நமது முறை. கோழி மார்பகத்தை பாருங்கள். நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீங்களா? மிகவும் சரி. நாம் பேஸ்பால் விளையாடுவோம். பிடிக்கிறேன். அற்புதம். சரி, இப்போது கோழியை நேராக பானில் வறுக்கலாம். அருமை. மிருதுவானது. இதை வெட்ட வேண்டும். அது கத்தி. அதோட விளையாடுவதை நிறுத்து. சரி, கோழி மார்பகத்தை அப்படியே வெட்டுவோம்.
விளையாடாம ஓ அது சலிப்பு. ஆமா இது ப்ரோ குளிர்ச்சி வந்தாகும் பொழுது என்ன என்ன நான் என் விரலை வெட்டி கொண்டேன். ஓ சாக், நான் என் விரலை வெட்டி விட்டேன். என்ன? ஓ, நீ என்ன செய்தாய்? நான் இறக்கிறேன். அந்த சத்தம் என்ன? இல்லை. கைஸ், நீங்கள் வாங்கினீர்களா? நான் கிண்டல் செய்தேன். என் விரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், இது ஒரு கிண்டல். என்ன? ஒரு கிண்டல்? சமையல்காரருடன் விளையாடக்கூடாது. இந்த கத்தியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு இனி கத்தி கிடையாது. அப்போ வெள்ளரிக்காய்களை என்ன செய்வது? வெள்ளரிக்காய்களை எப்படி நறுக்குவது? இப்போ உன் கையால் வெட்டு. ஓ, அதை எப்படி செய்வது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை நேராக விசிறியில் வைக்கிறேன். பின்னர் அவற்றை தானாகவே வெட்டுவோம். பாருங்கள், நேராக டோர்டில்லாவில். அது அருமையாக இருந்தது. இப்போது அதே போல தக்காளியுடன் செய்யலாம். அற்புதம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது கோழியை சேர்ப்போம். ஒரு நிமிடம், நான் ஒரு துண்டு முயற்சிக்க விரும்புகிறேன். இது எங்கள் போட்டி உணவு. அதை நிறுத்து. பசங்க வாதிடுறாங்க. வாங்க, நம்முடைய இனிப்பு புரிடவை செய்யலாம். ஓ ஆம், அது சரி. கொஞ்சம் நொடலாம் சேர்ப்போம். அதை சமமாக பூசுங்கள். அருமை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இப்போ நான் நுடலா மீது ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போ கமி வார்ம்ஸ். மற்ற சில இனிப்புகள் மிட்டாய் மற்றும் மார்ஷ்மெல்லோ போன்றவை. பாருங்கள், இது சிறந்தது. எங்க சிறிய இனிப்பு புரிடவை பாருங்கள். காத்திருங்கள், இது இனிப்பு அல்ல. பெண்களுக்கு உண்மையில் ஒரு இனிப்பு புரிட உள்ளது. மேலும் அது மிகப்பெரியது. ஓ, பொறாமையால் பச்சையாகிவிட்டேன். ஏய் சாக், அது உனக்கு நல்ல நிறம் இல்லை. ஆனால் உனக்கு நல்ல நிறம் என்னவென்று எனக்கு தெரியும். சாக், பாரு, நாம் எங்க பூரிடோவை சில ஸ்கிட்டில்களால் தெளிக்க போகிறோம். இது மிகவும் பச்சையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போது அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றுவோம். குளிர்ச்சியான அலங்காரம். சரியா? சிறந்த யோசனை குவெண்டின். பெண்களே, உங்களுக்கு பொறாமையா? உங்கள் நேரம் முடிந்தது. இப்போது உங்கள் புரிடோஸ் சுவைக்க அனுமதியுங்கள். கைஸ், இது எங்கள் பிராங்கன்ஸ்டைன் புரிடோ. சரி, நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். மோசமில்லை, உண்மையில் மிகவும் நல்லது. எனக்கு பிடிச்சது. அருமையான வேலை. இப்போது பெண்களின் புரிடோவை முயற்சிப்போம். இங்கே உங்களுக்கு செஃப். இது ஒரு இனிப்பு. இது மிக பெரியது மற்றும் நிறம் மிகுந்தது. ரொம்ப ருசியா இருக்குது. எல்லா இனிப்பின் சேர்ச்சி அற்புதமாக இருக்கு. ஓ ஆம், எனக்கு அது மிகவும் பிடிச்சது. Alexander Sutriel, Perini Annie Bertha Preserving. மற்றும் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். இப்போது இறுதி சவால். இது யார் இறுதி பரிசான $1 மில்லியன் வெல்ல போகிறார்கள் என்பதை முடிவு செய்யும். இது தொடங்கிவிட்டது. ஓஹோ, ஆம், நாங்கள் அதை செய்ய போகிறோம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இப்போது நாங்கள் நெஸ்குவிக் சேர்க்க போகிறோம். இந்த துருவியின் உதவியுடன் நாங்கள் அதை அனைத்தையும் இணையத்தில் இருந்து கிடைத்த லைஃப் ஹாக்கை பயன்படுத்தி கலக்க போகிறோம். அற்புதம் இல்லையா? ஓ ஆமாம், பாரு சாக், டர்போ மோடு. பார், அருமை, இது அற்புதமாக இருக்கிறது. கூல். ஆஹா, பசங்களாகவே இருப்பார்கள். சரி, முதலில் ஸ்குவாவ் அண்ட் சாக்லேட் பிரின்சஸ் ப்ரூவாம்பா சூப்பர் ஸ்ட்ரா ப்ராசரியா சிறப்பு. இப்போது நமக்கு சில விசிறிகள் தேவைப்படும், ஏனெனில் இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறோம். அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் சாக்லேட் உருகுகிறது. ஏய், அது என்னை நோக்கி ஊதுகிறது. ஹலோ தோழி, நம்மால் சாக்லேட்டுகளை உருக்க வேண்டும், முடியை உலர்த்த வேண்டாம். ஓ, நீ சரிதான் சொல்ற, மன்னிக்குவோம். முடிச்சு சீஸ். அருமை. இப்பொழுது நமக்கு இந்த உருண்டை அச்சுகள் தேவைப்படும். அனைத்து நிறங்களிலும் உள்ள சாக்லேட்டை அதில் ஊற்றுவோம். இப்போது நாங்கள் நமது வாயால் ஊத வேண்டும். பாருங்கள், அவை அற்புதமாக இருக்கின்றன. அதில் கொக்கோ சேர்ப்போம்.
இப்போது அதை மூடுவோம். அதை கண்ணாடிக்குள் வையுங்கள். இன்னும் சுலபம். செஃப் பால் ஊற்றும் போது அது தயாராக இருக்கும். என்ன? ஓ இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. குவென்டின், பாரு, முதலில் சில கப் கேக்குகளை ஆர்டர் செய்யலாம். சரி. ஓ, இங்கே இருக்கிறார்கள். இப்போது என் கிரேன் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு இந்த கண்ணாடி கேக்கில் உள்ளே நமது கோகோவை ஊற்றப் போகிறோம். இப்போது நமக்கு ஒரு டெசர்ட் மற்றும் ஒரு காக்டெயில் உள்ளது. உங்கள் நேரம் முடிஞ்சது. நான் முயற்சி செய்கிறேன். அருமையான செய்தி. இப்போது நாங்கள் வெற்றியாளரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் முதலில் நான் பெண்களின் அணியோட கோகோவை முயற்சிக்க போகிறேன். பால் கொண்டு சாக்லேட் குண்டுகளை உருக்குவது மிகவும் குளிர்ச்சியான யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தூம் மற்றும் நிறமூட்டம். அடடா, அது ருசியாக இருக்கிறது. ஆனால் பசங்க அவர்களின் கப் கேக்கில் கோகோவை கொண்டிருக்கிறார்கள். அது கூட குளிர்ச்சியாகவும் ருசியாகவும் இருக்கிறது. ஸ்ட்ரா கொடுத்ததற்கு நன்றி. அந்த கேக் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ கொஞ்சம் சாக்லேட் பால் சேர்த்து. அது அருமையாக இருக்கிறது. ஓ, இது ஒரு கலைப்பாடம். பசங்க ஜெயிச்சாங்க. மன்னிக்கணும் பெண்களே. அவர்களின் உண்மையில் சுவை சிறந்ததாக உள்ளது. ஊரே, ஆம், நாங்கள் வென்றோம். எவ்வளவு பெரிய சுவையான சாக்லேட் கோழி. ஓ, அழகானது. இது ரொம்ப நல்லது. இதை முயற்சிப்போம். சுவையானது. சரி, எனது உணவும் ருசியாக இருக்கிறது. பாருங்கள், தஞ்சியார் கோழி. சில சாக்லேட் ஒன்று சில ரொம்ப நல்லது. ரொம்ப சுவையானது. பொறுமொறுப்பானது. அனைச்சார்மானது. எவ்வளவு சுவையா இருக்கிறது. இது ரொம்ப அருமை. நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கோழி. நான் இதை முழுவதும் கடிக்கிறேன். இது மிகவும் சுவையானது மற்றும் மிகவும் மென்மையானது. இப்படிப்பட்ட சுவையான இறைச்சி மிக அருமை மற்றும் அற்புதம். முடிஞ்சது. நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். காத்திரு, என்ன நடக்கிறது? ஓ இல்லை, என்னுள் ஒரு தீ உள்ளது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை உதவ முடியவில்லை. ஓ இல்லை, என் கோழி அது உருகிவிட்டது. இப்போது மிகவும் சூடாக உள்ளது. சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. நான் சோகமாக இருக்கிறேன். அது அப்படி செய்யக்கூடாது. சாக்லேட் அது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அதை இந்த அழகான கண்ணாடியில் ஊற்றப் போகிறேன். மற்றும் சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். இங்கே அவை இருக்கின்றன. நான் ஒரு அற்புதமான சாக்லேட் காக்டெயிலை குடிப்பேன். அது மிகவும் சுவையாக இருக்கும். சாக்லேட்டின் அற்புதமான சுவை. ஆம், இது நிச்சயமாக அற்புதம். நூடுல்ஸ் அற்புதமானவை. எனக்கு சாக்லேட் நூடுல்ஸ் இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். உங்களுக்கே என்ன? எனக்கு சுவையான நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்ன என்ன நீ உடாச்சசாலி. ஆனால் நான் இன்னும் உடாச்சசாலி. நான் ஒரு முள் எடுத்து அதுல நூடுல்ஸ் வைப்பேன். அவை மிகவும் சுவையாகவும் ருசிகரமாகவும் உள்ளன. ஓ, ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் கைகளால் சாப்பிட முடிந்தால் நான் ஏன் ஒரு முள் தேவை? அது அற்புதமான நியூட்டில்ஸ் சாக்லேட் வகை. நான் இதுவரை சாப்பிட்டதை விட சுவையானது. இது அற்புதம். ஓ ஆம், வெறும் இனிப்பு. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். நான் இன்னும் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லது. ஏய், நீ என்ன காத்திருக்கிறாய்? ஓ ஆம், நான் இப்போது அவற்றை முயற்சிக்கிறேன். இது இவ்வளவு சோடா இருக்கிற. இவ்வளவு சோடு. ஆனால் ருசியானது. நன்று. நான் இப்போதே இதையெல்லாம் சாப்பிட போகிறேன். அதை குளிரச் செய்ய நான் அதில் ஊத வேண்டும். அது முடிஞ்சதா? சரி, முயற்சி செய்வோம். இப்போது சாதாரண வெப்பநிலை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, இந்த விசிறி நூடுல்ஸில் ஊதட்டும். அப்பா, அவை பறந்து விட்டன. சரி, மீண்டும் முயற்சிக்கிறேன். உண்மையிலா? மீண்டும். ஐயோ, என்ன பண்ணிட்ட? என் தலையில நூடுல்ஸ் கூட இருக்குது. மன்னிக்கவும், அதை எடுத்து விடுகிறேன். ஓ
அது பாரு. வாவ், இது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, அந்த சிறிய பறவை பாருங்கள், அது அழகாக இல்லையா? ஆஹா, மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஆ, இங்கே வா குட்டி. ஆஹா, அது மிகவும் மென்மையானது. ஓ, எனக்கு ஒரு சாக்லேட் பை உள்ளது. அது மிகவும் சுவையாக உள்ளது. நான் சுவைக்கிறேன். ஆம், அது அப்படியேதான். உன்னுடையது எப்படி? எனக்கு ஒரு உண்மையான கைப்பை உள்ளது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் அதை திறக்க வேண்டும். வாங்க பாப்போம். முதல்ல நான் பாக்குறேன் இது எப்படி திறக்குதுன்னு. ஆச்சரியமா இருக்குது. நான் அதை கடிச்சு திறக்க முயற்சிக்கிறேன். ஆம், சரியாக அதுவே ஒரு சாக்லேட் பைய திறக்கும் முறை. அதுக்குள்ள ஏதோ இருக்குது. வாவ், பார்க்கலாம். ஃப்ளஷ் பவுடர், ஹைலைட்டர், தூரிகைகள், லிப்ஸ்டிக், ஷேடோக்கள், எல்லாமே உணவு. ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. லிப்ஸ்டிக் ருசியாக இருந்தது. இந்த பிரஷ் மற்றும் ப்ளஷ் பார்க்கலாம். சுவையாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என் கைப்பை அழகாக இருக்கிறது. ஓ ஆம், அதில் உள்ள அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விலக முடியவில்லை. எல்லாமே மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது மிக அருமை. பைய கூட சாப்பிடுவேன். என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? இல்லை. ஓ சரி, என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டர்சன் ராஸ் பாக்க. சரி, என் பைய திறக்கலாம். ஓ, எனக்கு உண்மையான அழகு சாதனங்கள் இருக்கு. அவன் ரொம்ப அழகா இருக்கு. மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நிழல்களுடன் தொடங்குவேன். அவை பார்பி ஷேடோக்கள். சாதாரண ஷேடோ அல்ல. லிப்ஸ்டிக் பிளஷ் உடன் ஷேடோக்களால் நான் மிகவும் அழகாக இருப்பேன். பாருங்கள், மேக்கப் தயார். குளிர் இல்லையா? நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். ஓ ஓ, எவ்வளவு அழகா இருக்கிற. என்னையும் அழகா மாற்ற முடியுமா? தயவு செய்து செய்ய முடியும். இப்பொழுது உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்ற போகிறேன். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. கொஞ்சம் கிளிட்டர், இன்னும் கொஞ்சம். இப்போது ஷேடோக்கள் முடிந்தது. நீ ஒரு இளவரசி போல இருக்கிறாய். ஓ நன்றி. பார்ப்போம். என்ன அது? என்ன இது? என்ன வகை நகைச்சுவை என்று நினைக்கிறீர்கள்? ஒரு நிமிடம், நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். இங்கே வா. ஓ, இது என்ன? ஒரு வெங்காயமா? இது உண்மையா அல்லது சாக்லேட்டா? ஓ எனது உண்மையா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. சரி, கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். அதாவது நீங்களே தொடங்குங்கள். சரி, முயற்சி செய்வோம். ஓ இல்லை, இது உண்மையான வெங்காயம். ஐயோ, என்ன நாற்றம். பயங்கரம். அதனால எனக்கு சாக்லேட் ஒன்று கிடைச்சது. யோஹோ, சரி, நான் என்னை தயார் செய்து முழுவதும் சாப்பிட வேண்டும். ஓ இல்ல, எனக்கு மோசமாக இருக்கிறது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அப்பா, அருவருப்பாக இருக்கிறது. ஓ, இப்போ ஏதோ நடக்க போகுது. மன்னிக்கவும். என்ன வாசனை? இதை சகிக்க முடியுமா? அப்பா மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கல. நீங்க எப்படி இருக்கீங்க மைலி? என்ன செய்யலாம்? ஓ, நான் யோசித்தேன். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் சில நேரம். அதனால ஒரு டிஸ்சார்ஜ். இங்கே இன்னொரு வெளியேற்றம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அது என்ன? ஓ, என் வெங்காயம் ருசியாக இருந்தது. ஆனால் அது என் நெற்றியில் மோதியது. ஓ பாருங்கள், அதில் இன்னும் சில இனிப்புகள் உள்ளன. ருசியாக இருக்கிறது. அருமை. நான் அதை முழுவதும் சாப்பிடுவேன். நீ என்ன செய்கிறாய்? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. இதோ உனக்கு. ருசியாக இருக்கிறதா? முழுவதும்